நியூஸ் தமிழ் கழுகு. பொதுக்குழு உறுப்பினர்கள் நியமனத்துல புசி ஆனந்த் கோட்டை விட்டதால விஜயே நேரடியா சிறப்பு உறுப்பினர்களை நியமிச்சாராம். தாவேக்காவோட பொதுக்குழுவுல பெண்கள் பங்கெடுப்பு ஆண்களுக்கு நிகரா இருக்கணுங்கிறது விஜயோட உத்தரவாம். ஆனா பொதுக்குழு உறுப்பினர்களா ஆண்களை மட்டுமே நியமிச்சிருந்தாராம் புசி ஆனந்த். கடந்த 2 பொதுக்குழுவுல இதை சுட்டி காட்டிய விஜய் அடுத்த பொதுக்குழுவுக்கு பெண் நிர்வாகிகளையும் தேர்வு செஞ்சு பொதுக்குழு உறுப்பினர்களா நியமிக்கணும்னு சொல்லி இருந்தாராம். கடைசி வரைக்கும் புசி ஆனந்த் அதை நிறைவேற்றலங்கிறத வழக்கம் போல விஜய் கவனத்துக்கு ஜான் ஆரோக்கியசாமி கொண்டு போய் புசிய சிக்க வச்சுட்டாராம். நான் சொல்றத கூட செய்ய மாட்டீங்களான்னு டென்ஷனான விஜய் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிற பெண் நிர்வாகிகள் விவரங்களை கேட்டு தொகுதிக்கு ஒரு பெண் நிர்வாகிய சிறப்பு பொதுக்குழு உறுப்பினரா நியமிக்க சொன்னாராம். கடைசி நேரத்துல அதுக்கான வாய்ப்பு இல்லங்கிறதுனால விஜய் ஓகே செஞ்ச பெண் நிர்வாகிகளை தொலைபேசியில அழைச்ச கட்சி நிர்வாகிங்க பொதுக்குழுவுக்கு வாங்க, உங்களை சிறப்பு அழைப்பாளர்களா தலைவர் தேர்வு செஞ்சிருக்காருன்னு சொன்னாங்களாம். கூடவே இன்னும் 19 மாவட்டங்களுக்கு செயலாளர்களே நியமிக்கப்படலங்கிறதையும் விஜய் கிட்ட சொல்லிட்டாங்களாம். நிர்வாகிகளே போடாம எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போறோம்னு கேள்வி கேட்டு எல்லோரையும் எச்சரிச்சாராம். பொறுத்தது போதும் பொங்கி எழலாம்னு முடிவெடுத்த புசி ஆனந்த் தன்னோட படத்தை போஸ்டர்லயோ சோசியல் மீடியாவிலயோ போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்த நிலையில இனி விஜய்க்கு நிகரா தன்னோட படத்தையும் போடுங்கன்னு மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காராம். இனியும் அடங்கி போனா தனக்கு பின்னால கட்சிக்கு வந்தவங்க கை ஓங்கிடும், தனக்கு ஆதரவு இல்லாம போயிடும்னு அமைதி புரட்சியை ஆரம்பிச்சுட்டாராம் புசி.